திரு வசீகரன், ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள், உங்களுடைய தீர்வுகளாக நீங்கள் என்ன முன் வைக்கிறீங்க? அதாவது முதல்ல இப்போ தீர்வுகளை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யணும்னு. முதல்ல ஃபண்டு தேவை, அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஃபண்டு கவர்மெண்ட் மட்டும் கொடுத்தாது, எல்லாரும் கொடுக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம்ல 2 பசிப்பினியை நாம் எல்லோரும் சேர்ந்து போக்கி இருக்கிறோம். ஆனால் அது தொடர வேண்டும். ஏன்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசி எடுக்கும். 2வது, வீட்டை சுற்றி இருக்கின்ற சாக்கடை நீரை உடனடியாக அகற்றி சுகாதார மேம்பாட்டு திட்டங்களை இது செய்ய வேண்டும். இதில் 1 லாங் டேர்ம்ல அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னார்கள், குளங்கள் மனைகள் ஆனதனால் மனைகள் இப்பொழுது குளங்களாகிவிட்டன்னு சொன்னாங்க. அது மாதிரி வாட்டர்வேஸ்ல நீர்பிடிப்பு தடத்தில் இருக்கின்ற அந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக பாரபட்சம் இல்லாமல் அவற்றை அகற்ற வேண்டும். மற்றபடி அந்த இது நிவாரணத்தை பொறுத்தவரை அரசாங்கம் 4 அம்ச திட்டங்களை வைத்திருக்கிறது. காப்பீடு யார் யார் பண்ணியிருக்காங்களோ இன்சூரன்ஸ் அவங்களுக்கு உடனடியாக சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு காப்பீடு பெற்று தரணும். இன்னொன்று, வங்கி கடன் வாங்குறதுக்குள்ள அந்த தவணை தொகை இருக்குல்ல, அதை கொஞ்சம் தள்ளி போடணும், சில வருடங்களுக்கு தள்ளி போட வேண்டும் சொல்லியிருக்கு. 3வது அந்த பொருட்களை வாங்குவதற்கு பசங்களுடைய பிள்ளைகளுடைய கடனை கல்வியை மேம்படுத்துவதற்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவி தர வேண்டும் என்ற ஒரு அம்சம் குறிப்பிட்டிருக்காங்க. 4வது, அவங்க பொருட்களை கடன் 5 லட்சம் வேணும்னு சொல்லி பிரதமருக்கு கடிதம் எழுதி. 4வது, அந்த பொருட்களை குறைவாக வாங்குவதற்கு அவருக்கு கலால் வரியை நம்ம நீக்கிட்டோம்னு வச்சீங்க, குறைந்த இடத்துல நிச்சயமாக கிடைக்கும். ஆக இந்த 4 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். திரு மகேந்திரன், நீங்க உங்களுடைய தீர்வுகளாக என்னெல்லாம் முன்வைக்கிறீங்க? அதாவது தேசிய பேரிடர் என்பதை அறிவிப்பதில் மத்திய அரசுக்கு ஏதோ தயக்கம் இருப்பதை போல நான் உணர்கிறேன். இன்னைக்கு பத்திரிகையில கூட கலாமிட்டி சர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. உலகத்தில் இந்தியாவில் பல மாநிலங்களில் நேஷனல் கலாமிட்டி என்பதை அறிவித்தார்கள். உடனடியாக மத்திய அரசு இதை நேஷனல் கலாமிட்டி என்பதை அறிவித்து, அப்படி அறிவிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தொழில் வளர்றதுக்கு, விவசாயம் வளர்றதுக்கு எல்லாத்துக்குமான கோரிக்கைகளை நம்மால் முன்வைக்க முடியும். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. கலாமிட்டி அப்படின்னு சொன்னாக்கா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிதிகளை வாங்க முடியும், விரைந்து செயல்படுத்த முடியும். இதை ஒரு முக்கியமான அம்சமாக நான் கருதுகிறேன். அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் தனியா. இதை ஒரு முக்கியமான விஷயமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்முடைய சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சுகாதார சீர்கேடுகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது கொடுங்கையூர் குப்பை மேடும், அதே போல பெருங்குடி குப்பை மேடும். இது 2ஐயும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் இதை அகற்றுவதற்கான ஒரு உறுதிப்பாட்டை இந்த நேரத்தில் அரசு வழங்க வேண்டும். எந்த அரசு வந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை, அது வழங்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அதெல்லாம் மாற்ற முடியும். 3வது இந்த நீர்வழிப்பாதை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய அளவிலான ஒரு விவாதத்தை, மேலை நாடுகள் மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெஃபரண்டமே வச்சிடலாம். இது எவ்வளோ அயோக்கியத்தனம் இருக்குங்கிறத பற்றி பிரச்சாரம் பண்ணி ஒரு முடிவு கொண்டு வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு, கொண்டு வரணும். இன்னொன்று இந்த சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் இந்த தண்ணிலாம் போய் கடலில் விழுவது, இப்போ வெள்ளத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் வறட்சி காலத்தில் தண்ணி இல்லாமல் செத்து போகிறது இங்கே தான் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மலேசியாவில் 1959 ஆண்டில் போட்ட ஒப்பந்தத்துப்படி தண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணி வாங்குறதே கிடையாது. அவங்களுடைய தண்ணீரை ஒருங்கிணைச்சி ரீசர்க்கிளிங் பண்ணி அவர்கள் தன்னிறைவை பெற்று விட்டார்கள். இஸ்ரேல் அப்படி இருக்கு. ஏன் இந்த மாதிரியான வெள்ளம் வர்ற காலங்களில் இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி செய்யக்கூடாது? காரிடார் வளர்ச்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டடத்தை பெருக்கிறது இல்லை, எல்லா அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, அதெல்லாம் குறைவாக இருக்குது, அதை பார்க்கணும். அதே போல் நம்முடைய கடற்கரையினுடைய நீளம் 1100 கிலோமீட்டர். இந்த 1100 கிலோமீட்டர் தான் இயற்கை நமக்கான பாதுகாப்பு. இயற்கை நமக்கு வழங்கின பாதுகாப்பே என்னன்னா அதுதான். அதை பற்றிய ஒரு பார்வை இல்லை. இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாடு, தமிழகம் ஒரு 3000 ஆண்டுகால சரித்திரத்தை பெற்ற பண்பாடு வாழணும் அப்படின்னு சொன்னீங்க நினைத்தால், இந்த கடற்கரையினுடைய பாதுகாப்புக்கு கட்சிகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றை வைத்து செயல்பட வேண்டும். காவேரி டெல்டாவினுடைய பேரழிவுக்கு கடற்கரை தான் காரணம். இன்னமும் நம்முடைய வேல்முருகன் குறிப்பிட்டதை போல கடலூருக்கு ரொம்ப ஆய்வா நம்ம எடுத்து அதனுடைய நில அமைப்புகள், அப்புறம் அதனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் புவிசார் இருப்பு, அதனுடைய இருப்பு, சென்னையினுடைய இருப்பு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை எல்லாத்தையும் ஒழுங்கா தான் வச்சு கொடுத்து இந்த அழிவுக்கு அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட், மக்களும் வளரணும், தொழிலும் வளரணும், இயற்கையும் பாதுகாக்கப்படணுங்கிறது முப்பரிமாண வளர்ச்சி இருக்கு பாருங்க. அதுல ஒண்ணு மட்டும், தலை மட்டும் இவ்வளவு பெருசு வீங்கி போச்சு, கால் சூம்பி போச்சு. இதுக்கான திட்டங்களை பார்க்க வேண்டும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப அழிஞ்ச இடங்கள்ல அவ்வளவு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கணும். கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கான முழு பொறுப்பையும் நேஷனல் கலாமிட்டின்னு அறிவிச்சு அதுக்குள்ள முழு செலவையும், அவன் உடல், நிலம், இது ரெண்டும் தான் அவனுக்கு சொந்தம்.
பாக்கி எல்லாத்தையும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அதே போல் இங்கே நிவாரணப் பணிகளில் ரொம்ப முக்கியமாக நான் கருத விரும்புகிறது, சர்வகட்சி குழுக்கள் என்று சொல்வதை விட இந்த நிவாரணப் பணி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லெண்ணம் படைத்தவர்களை வைத்து குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இப்போ இந்த மக்களை பாதுகாத்தது யாருன்னா அரசியல் கட்சிகளும் செஞ்சிருக்கிறோம். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கூட எடுத்துக்கிட்டா? மக்களும் இளைஞர்களும் அவங்க தான் கூட எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா செய்வாங்க, கரப்ஷன் வராது. இந்த டிரான்ஸ்பரன்சி, அவர் வசீகரன் சொன்னதில் ஒரு பாயிண்ட் அவர் தெளிவாக சொன்னார். என்னன்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க, அந்த பணம் அவன் போகாம இடையில எடுத்துட்டா சாப்பிட்டா என்னன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா செய்யறது இல்ல, அதனால ஏன் கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது. அப்ப இந்த கரப்ஷன் சிஸ்டத்து மேல இருக்கக்கூடிய கோளாறு, இதையெல்லாம் அகற்றுவதற்கு எல்லாரும் இதுல ஒண்ணு சேரலாம். எலெக்ஷன் வர்ற அன்னைக்கு ஒரு 15 நாளைக்கு முந்தி மைக்க கட்டிக்கிட்டு வேணா ஓட்டு கேட்டு போகலாம். இதுல அடிப்படையில் மக்கள் தமிழகம் ஒரு கடையனுக்கும் கடை தேற்றம்னு சொன்னாங்க, அன் டு த லாஸ்ட். அந்த மாதிரி ஒரு கடைசி மனிதனுக்கும் இது போய் கிடைக்கிற வகையில் நாம் நம்முடைய திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். அதே போல இந்த தொழில் ரொம்ப முக்கியம். தொழில் ரொம்ப முக்கியம். தொழிலை இழந்தால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம். அதனால தான் கலாமிட்டின்னு அறிவிச்சு இழப்புகளை கணக்கிட்டு உடனடியாக ஒரு குறிப்பிட்ட கால எல்லை ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயம் பண்ணி முடிக்கணும்னு சொல்றேன். நன்றி மகேந்திரன். ஷானவாஸ், உங்களோட தீர்வுகள் என்ன முன் வைக்கிறீங்க? நிறைய பிரச்சனைகளும் இருக்கு, தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் என்னெல்லாம் நிவாரணங்கள் அறிவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் ஒவ்வொரு தலைவர்கள்ட்டையும் போய் தீர்வை கேட்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு சட்டம் இல்லை. தெளிவா பேரிடர் மேலாண்மை சட்டம் என்ன தீர்வுங்கிறத தெளிவா வரையறுத்து சட்டமாக்கி வச்சிருக்குது. இன்னைக்கு இதை பேரிடர்னு முதல்ல மத்திய அரசு அறிவிக்கணும். அறிவித்தாலே 75 விழுக்காடு பங்கை மத்திய அரசு கொடுக்கணும், 25 விழுக்காடை மாநில அரசு கொடுக்கணுங்கிறது சட்டம். அதனால இதை பேரிடர்னு அறிவித்தாலே போதும். 1 லட்சம் கோடி இழப்புனா 75,000 கோடியை மத்திய அரசு தந்துதான் ஆகணும். 25,000 கோடியை மாநில அரசு எடுத்து வைக்கணும். நிவாரணம் சரியா போறதுக்கான வழிமுறைகளை சொல்லிட்டாங்க. அப்ப இதை முதல்ல பேரிடர்னு அறிவிக்கணும். இன்னைக்கு துபாய் விமான நிலையத்துல பொருட்கள் தேங்கி கிடக்குதுன்னு சொல்றாங்க. அது பேரிடராக இதை அறிவித்தாதான் அங்கிருந்து இதுக்கு வரும். இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதை பேரிடரா முதல்ல மத்திய அரசு அறிவிக்கணும். திரும்ப இப்போ ஆக்கிரமிப்பு அகற்றத்தை பற்றி சொன்னாங்க. ஆக்கிரமிப்பு அகற்றினா எல்லாம் சரியாயிடும்னா, ஆக்கிரமிப்பு அகற்றம் என்கிற பெயரில் இங்கே திரும்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த குடிசை வாழ் மக்கள் சென்னைக்கு வெளியே துரத்தப்பட போகிறார்கள். அதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே இப்படி சென்னைக்கு வெளியே துரத்தப்பட்டவர்கள் அங்க வாழ முடியாம தான் திரும்ப அங்க வீடு கட்டி கொடுத்தும் திரும்ப இங்க சென்னைக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய வாழ்வாதாரம் சென்னைக்குள்ள இருக்கு. அவங்க பேசுற ஆக்கிரமிப்புங்கிறது குடிசை பகுதி மக்கள் மட்டும் இல்ல, நிறைய கட்டிடங்கள் வந்து பெரும்பாலும் நீங்க பெரும்பாலும் அந்த குடிசை அடையாறு பகுதியை ஒட்டி மட்டும் இல்ல, நீங்க சென்னையினுடைய புறநகர்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணங்கள், நேத்து முடிச்சூர்ல நாங்க நிகழ்ச்சி நடத்த போது பார்த்த போதும் கூட அங்க இருக்க நீர்நிலைகளை மறித்து ஒரு கோவில் கட்டி தான், அதனால அந்த தண்ணி போக முடியாத சூழல் இருக்கிறது, அபார்ட்மெண்ட் வந்திருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அகற்றணும்ன்றது. அதை 100 விழுக்காடு அகற்றணும். அதுக்கு அரசு தான் பொறுப்பு. நான் குறிப்பிடுவது இந்த குடிசை பகுதி மக்களை திரும்ப சென்னைக்கு வெளியே துரத்தாமல் சென்னைக்கு உள்ளே அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா வெளியே இருந்து புதிதாக வருபவர்களுக்கு சென்னையில் இடம் இருக்கும் போது காலங்காலமா தலைமுறை அந்த நகரத்துக்குள்ள வாழ்றவனுக்கு இங்க இடம் இல்லைங்கிறது பெரிய பிரச்சனை. அப்ப அது தீர்க்கப்படணும்னா முறையான திட்டமிடல் வேணும். முறையா அவனுக்கு சென்னையிலே வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும். அதே அரசு செய்யணும். அப்புறம் இப்ப இறந்து போனவர்கள் உடற்கூறாய்வு செய்தால் தான் நிவாரணங்கிற ஒரு இதை அரசு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு இறந்தவர்கள் பலரும் உடற்கூறாய்வு செய்யாமலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எரியூட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த உடற்கூறாய்வு செய்த சர்டிபிகேட் இல்ல, அது செய்யல அவங்க. அப்ப இந்த மலைச்சாவை பொதுவாக கணக்கிட்டு எல்லாருக்கும் அந்த நிவாரணம் போய் சேருவதற்கு அரசு வழி செய்யணுங்கிறத நம்முடைய நன்றி. திரு ஜவாஹர்லா, உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. இது ஒரு எதிர்பாராத பேரழிவில் மக்களே, பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், தனிநபர்கள் எதிர்பாராத ரீதியில் மக்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் முன் வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அரசாங்கத்திடமிருந்து, அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய அளவில் நிவாரணம் மக்களுக்கு வர வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்காவில் கேட்டரினா புயல் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியது. அந்த அழிவுக்கு யார் பொறுப்பு என்று அங்குள்ள அரசியல் கட்சிகள் ஒருவர் குற்றம் சாட்டவில்லை. ஒட்டுமொத்தமாக அரசாங்கமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் செய்தது. அதுபோன்றுதான் இப்போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மக்களுக்கு அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு
ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்ய வேண்டும். இது வந்து ஒரு விஷம சங்கிலி. வி ஆர் சீயிங் ஒன்லி தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். பனிமலையினுடைய நுனியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் அடுத்த ஒரு 15 நாட்களில் இந்த வெள்ளம் எத்தகைய பாதிப்புகளை, வெள்ளம் சூழலாத பகுதியில் வாழக்கூடிய மக்களும் கூட இதனால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது அந்த சமூக பொருளாதார அந்த சங்கிலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் அந்த உதவிகள் வரணும். குறிப்பாக முதல் கட்டமாக தமிழக அரசு செய்ய வேண்டிய ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இது எங்களுடைய சுனாமி அனுபவத்தில் சொல்கிறேன். சுனாமியில் ஏராளமான மக்களுக்கு நிறைய நிவாரணம் கொடுக்கப்பட்டுச்சு. அங்கே வாங்கின பணத்தை அந்த குடும்பத் தலைவர், உதாரணமாக நாகை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போய் மதுக்கடையில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல். அதே ஒரு நிலையை நான் தாம்பரத்தில் பார்த்தேன், கடலூரில் பார்த்தேன். குடும்பங்களில் பெரிய பிரச்சனை இருக்குது. உடனடியாக தமிழக அரசு இந்த புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும். அடுத்ததாக இந்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மனோதத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அரையாண்டு தேர்வை இங்கே புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தள்ளி வச்சுருக்கோம். மற்ற மாணவர்கள் எழுதப் போகின்றார்கள். எனவே அங்கே ஒரு பாரபட்சம் வருது. அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் உள்ள மாணவர்களுக்கு நாங்கள் எல்லா உதவிகளையும் செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன? ஒட்டுமொத்தமாக மாணவர் சமூகத்துக்கு அரசாங்கமே தனியார் பள்ளியினுடைய ஃபீஸை இந்த அகாடமிக் இயராவது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்வதற்கு முன் வர வேண்டும். அதே போன்று இந்த மாணவர்களுக்கு வங்கிகள் வழங்கிய கல்வி கடன், அதே போன்று அரசு நிறுவனங்கள், உதாரணமாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு ஆணையம், இவர்கள் கொடுத்த அத்துணை கடனையும் ரத்து செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும். அதே போன்றுதான் இந்த தொழில் கடன், விவசாய கடன், இவை அனைத்தையுமே ரத்து செய்வதற்கும் முன்வர வேண்டும். அதே மாதிரி குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே, ஒரு வர்த்தக நிறுவனத்தினுடைய சமூக பொறுப்பை நிறைவேற்றாத ஒரு நவரத்ன நிறுவனம் என்எல்சி என்று சொல்வதில் நம்ம வெட்கப்பட வேண்டும். அந்த பாதிப்புகளுக்கு என்எல்சி உரிய இழப்பீடை தருவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறது ஒன்று. மிக முக்கியமாக கடைசியாக நிச்சயமாக எனக்கு முன்னர் குறிப்பிட்ட ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பழைய சென்னையில் அடையார் எப்படி ஓடிச்சோ, கூவம் எப்படி ஓடிச்சோ, கொசத்தலை ஆறு எப்படி ஓடிச்சோ, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஏரிகள் குட்டைகள் எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு போவதற்கு விருப்பின்றி அரசு ஆக்கிரமிப்பு உள்பட அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுவதற்கு முன் வந்தால்தான் இந்த டிசாஸ்டர்லேருந்து, இந்த பேரிடர்லேருந்து நாம் பாடம் படித்தவர்களாக இருப்போம். வரக்கூடிய சமூகத்திற்கு இந்த சென்னை மாநகரத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் பாதுகாப்போம். நன்றி.